வெற்றிவேல் முருகனே போற்றி போற்றி. எனது அன்பு தங்கமே, என்னை தொட்டு விட்டாயா? என்னை பார்த்து விட்டாயா? என்னை பார்த்த நொடியில் உனக்கு வேண்டியது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். என் தங்கமே, உன் மனது உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே. உன்னோடு இந்த பழனி முருகன் இருக்கிறேன். உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் துணையாக இருப்பேன். உனக்கு நல்லதையே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். அற்புதம் நடக்கப் போகிறது. ஆனந்தமாக உன் குடும்பத்தோடு இருக்கப் போகிறாய். நீ வாழ்க்கையில் இப்போது ஏமாற்றத்தை தான் தழுவிக்கொண்டிருக்கிறாய் என்று தெரியும். ஆனால் ஏமாற்றம் என்பது இறுதி கட்டம் அல்ல, அது மாற்றத்தின் தொடக்கம் கூட இருக்கலாமே. அப்படித்தான் நீ எடுத்துக்கிடணும் தங்கமே. பாதைகளை மட்டும் நீ சரியாக தேர்ந்தெடு. இன்று இல்லை என்றாலும் நாளையாவது உன் லட்சியத்தை அடைந்து விடுவாய். உனக்கு தெய்வ கணக்கு என்று ஒன்று இருக்கிறது தான். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினைக்கும் என் பிள்ளை, நல்லதை செய்யும் உனக்கு நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். இதுவரை கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது. இனி எல்லாமே வெற்றிதான். என்னை பார்த்து விட்டாய் அல்லவா? நிச்சயமாக என்னுடைய அனுகிரகம் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் தங்கமே. இப்போது இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கோ. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ தெரிந்தால் அதைப்போல் ஒரு சொர்க்கமும் இல்லை. இல்லாததை நினைத்து கவலைப்படாதே. இல்லாததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அதைவிட வேறு நரகமும் இல்லை தங்கமே. விடிந்த நாளை நல்ல நாளாக மாற்றிவிடு. அது உன் கையில் தான் இருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் தெரிந்துக்கோ. சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய், பலவற்றை தெரிந்து கொண்டால் நிம்மதியாக இருப்பாய். அதனால் தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இரு. சின்ன சின்ன விஷயங்களை நேர்த்தியாக செய்ய ஆரம்பி. எந்தவித படபடப்பும் இல்லாமல் இயல்பாக விருப்பத்தோடு எடுக்கும் பொருளை அந்த இடத்திலேயே வைத்துவிட்டு நீ உபயோகிக்கும் பொருளை சுத்தமாக வச்சுக்கோ. புரியவில்லையா? நீ எதை நினைக்கிறாயோ அதை தெளிவாக நடத்தி கொண்டே செல். உன் முன்னேல் யார் வந்தால் என்ன, பின் வந்தால் என்ன, உன்னுடைய இலக்கை மட்டும் யோசித்து சென்று கொண்டே இரு. வாழ்க்கை ஒரு வட்டம் தங்கமே. ஆரம்பித்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். தொலைத்த இடத்தில் தானே தேட வேண்டும். என் நிலை எப்போது முருகா மாறும் என்ற உன் ஏக்கத்தை நான் அறிந்து கொண்டேன். உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாக மாறும். சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ்வாய். அது என்னுடைய பொறுப்பு தங்கமே. வாழ்க்கையில் நீ ஒன்றை அடையணும்னா அதற்கு முதலில் என்ன தேவை தெரியுமா? நீ எதை தேடி போகிறாயோ அந்த விஷயத்தை ஆழமாக நீ நம்பணும். அந்த ஆழ்ந்த நம்பிக்கையின் அடுத்த கட்டமாக உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் அதை நோக்கி நகரணும். கடந்த காலத்தை மட்டும் திரும்பி பார்க்காதே. அந்த வழியில் நீ செல்லப்போவதே இல்லை. நீ எதிரியிடம் சண்டை ஜெயித்து விடுவாய். ஆனால் துரோகியிடம் மட்டும் சண்டை செய்யக்கூடாது, தோற்று போவாய். ஒதுங்கிக் கொள்வதுதானே விவேகம். எதிரி நெஞ்சில் குத்தினால் துரோகி முதுகில் குத்துவான். கவனமாக இரு, எச்சரிக்கையோடு இரு, விழித்திரு தங்கமே. உண்மையாக இருக்கிறேன் என்று எண்ணி எண்ணி ஊமையாக இருந்து விடக்கூடாது. மதிக்க மாட்டார்கள், மிதித்து விடுவார்கள். எச்சரிக்கையோடு இரு. நானும் பலமுறை உன்னை எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறேன். அலட்சியம் செய்பவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதில் அவமானத்தை தவிர வேறு எதுவும் கிடைத்து விடாது. அடிபணிந்து கொடு. ஆனால் அவர்களிடம் யார்களிடம் செல்ல வேண்டுமோ அவர்களிடம் மட்டும் செல். எதிரி குறித்த வழியில் இருந்து தப்பியவர்கள் ஏராளம். உடன் இருப்பவர்கள் பறித்த குழியில் இருந்து தப்பியவர்கள் இதுவரை யாருமே இல்லை தங்கமே. தெரிஞ்சிக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் மிகப்பெரிய சாதனை என்னன்னா, முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே உன் வாழ்வில் நீ செய்யும் மிகப்பெரிய சாதனை. வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது. மனத்துணிவோடு போராடும் உன்னிடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும். நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே. சோதனை அதிகமாக இருக்கிறது என்று புலம்பாதே. சோதனை உனக்கு அதிகமாக வருகிறது என்றால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். கவலை கொள்ளக்கூடாது. நல்லதே நடக்கும். பழனி முருகன் நான் இருக்கும்போது உனக்கு பயம் இருக்கக்கூடாது. உனக்குள் இருக்கும் ஆசைகளுக்கு உயிர் கொடுத்து விடு, உணர்வு கொடுத்து விடு. கடமை எதுவென அறிந்து கற்பனையை வளர்த்துக்கோ. கனவு காண், தப்பில்லை. உனது எண்ணத்தில் தான் செயல்கள் இருக்குது.
மாற்றங்கள் இருக்குது. உனக்கென்று ஒரு திறன் இருக்கிறது. அதுக்கு அடிக்கோடி எழுதவங்கமே. எதுவாக இருக்க விரும்புகிறாயோ அதற்காக பாடுபடு. நிச்சயமாக நலம் தரும் விடியலாக உனக்கு எப்போதும் இருக்கும். விட்டுக்கொடு, மன்னித்து விடு என்று சொன்னேன். ஆனால் இடம் பொறுத்து நீ மன்னிப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். தவறை மறந்து விடலாம், ஏன்னா அது தெரியாமல் செய்வது. துரோகத்தையோ மன்னிக்கவே கூடாது, ஏன்னா அது திட்டம் போட்டு செய்வது. கொஞ்சம் கவனமாக இரு தங்கமே. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் சவால்களையும் சந்திக்கும் போது 3 வகையான தீர்வு கிடைக்கும் உனக்கு. அது என்னென்ன தெரியுமா? தெரிஞ்சுக்கோ. ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, விட்டு விடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளி விடு தங்கமே. ஒருத்தவங்களோட செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படாதே. அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைச்சிக்கோ. நீயாக விலகிக்கோ. வாதம் வேண்டாம், விவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம் தங்கமே. நீ தனிமையில் இருக்கிறாய், அதனால் என்று நினைக்கிறாய். தனிமையில் இருக்கிறாய் என்பதை நினைத்து தளர்ந்து விடக்கூடாது. உனது பலமே அந்த தனிமைதான் தங்கமே. வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. நடப்பது நன்மையாக இருக்கும். தக்க தருணத்தில் உனக்கு நல்லது கிடைக்கும். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மக்களோடு பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேறி செல்ல விடுவார்கள். தெளிவிருந்தால் எல்லாம் வழியாக தெரியும். தெளிவில்லாமல் இருந்தால் வழியாகத்தானே தெரியும். அதுபோல் உண்மையாக இரு, உயிராக இருக்காது. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. ஏன்னா உலகம் போலியானது தங்கமே. உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. மனிதர்கள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து நீ அமைதியாக இரு, சற்று பொறுமையாக இரு. யாரையும் நம்பி எதிலும் இறங்கி விடாதே. நிச்சயமாக தொடக்கத்தில் நான் இருக்கேன் என்பார்கள். முடிவில் நான் அப்போவே சொன்னேன் என்று எடுத்து கட்டி பேசுவார்கள். கவலைப்படாதே. நீ நினைத்த செயல் விரைவில் இந்த முருகனின் பழனி முருகனின் ஆசையோடு நடக்கப் போகிறது. உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி விடுவேன். நல்லது நடக்கப் போகிறது தங்கமே. கர்ம வினைகளால் நிறைந்ததான் வாழ்க்கை என்று உன் எதிரிக்கு தெரியவில்லை. ஏன்னா அவன் எதை கொடுத்து கொண்டிருக்கிறான் பார். அவன் எதை கொடுத்து விட்டால் என்ன, அதுவே அவனுக்கு திரும்பி வரும். அதைத்தான் சொல்கிறேன். கர்ம வினைகளால் நிறைந்ததுதான் வாழ்க்கை. என்ன கொடுக்கிறார்களோ அதுவே அவர்களுக்கு கிடைக்கும். இந்த பழனி முருகனை பார்த்து விட்டாய் அல்லவா, உனக்கு பயமெல்லாம் போய்விடும். சாதிக்க தொடங்கி விடுவாய். சாதனை வரைக்கப் போகிறாய். செல்வமே, உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் வசமாக இருக்கும். பழனி முருகனின் வாக்கு எப்போதும் பொய்யாகாது. யாம் இருக்க பயமேன். ஓம் சரவண பவன்.